வாசிங்க. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 3வது வசனம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கமிட்மெண்ட்ஸ்ன்னு பார்த்ததும், டிசிஷன்ஸ் எடுக்கிறதுன்னு பார்த்ததும், நமக்கு டிசிஷன் எடுக்க தெரியும். அல்லேலூயா. நமக்கு வசனங்களை அறிந்து நாம் என்ன செய்ய மாட்டோம், மாம்சத்தின்படி ஒரு காரியத்தை நம்ம தீர்மானிக்க மாட்டோம். ஜெபத்தில் வைத்து இல்லை ஒரு ஆலோசனை பெற்று என்ன செய்வோம், அந்த காரியத்தை தீர்மானிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே டிசிஷன் சொல்லப்படுற காரியத்தை குறித்து கொஞ்சம் ஆழமாய் பார்ப்போம். அல்லேலூயா. நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது போல அதை ஒரு கால தெளிவாய் வாசியுங்கள். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி. போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இங்கே டிசிஷன் சொன்ன காரியம் நம்ம எப்படி தான் ஜெபத்தில் வைத்து தான் எடுத்திருக்கிறோம், இல்லை காத்திருந்து தேவனுடைய ஆலோசனையை பெற்று தான் ஒரு காரியத்தை எடுத்திருக்கிறோம் வைப்போமே. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது போல அந்த டிசிஷன் இயேசுக்குள்ளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி அந்த டிசிஷன் யாருக்குள்ளதாக இருக்கணும்? இயேசு தான் தந்ததாக இருக்கும். இயேசு தான் தேவனுடைய பிள்ளைகள் மூலமாய் ஆலோசனை தந்ததாக இருக்கணும். ஆனால் நீங்கள் செயல்படுத்தும் போதும் அது யாருக்குள்ளதாக இருக்க வேண்டும்? இயேசுக்குள்ளதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. 1வது வசனத்தில் நீங்கள் வாசிங்க. 16:1. மனதிற்கு யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும். 2வது வசனம். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லப்பட்டது போல ஒரு காரியத்தை நம்ம தீர்மானித்து எடுக்கிறோம், ஒரு கலப்பையில் கை வைக்கிறோம், ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவருக்கு செய்கிறோம். அது செய்ய போகும்போது அந்த வழிகளை செய்யும் போது அது மாம்சத்தோட செய்யக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன செய்வோம், ஒரு ஆலோசனை கேட்டுக்கிட்டு அது தேவனுடைய ஆலோசனையாக இருந்து வசனத்தின்படி ஏற்றுக்கொண்டு என்ன செய்வோம், அதுக்கடுத்து நம்ம செய்ய போகிற வழி என்ன செய்வோம், மாம்சத்தின்படி எடுப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஒருபோது என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. ஏன்னா நமக்கு தோன்றும் ஒருவேளை அது தேவன் தந்த ஆலோசனை தான், ஆனாலும் நம்ம மாம்சத்தின்படி என்ன செய்கிறோம், அந்த ஆலோசனை நிறைவேறும்படிக்கு வழிகளை சுவைப்படுத்துகிறோம். அது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் இல்லை. மனுஷனுடைய யோசனைகள், மனுஷனுடைய வழிகள் அது பார்ப்பதற்கு இல்லை தற்காலிகமாக மகிழ்ச்சியாக இருக்கும், அதனுடைய முடிவோ நீடித்திருக்காது என்று வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும், ஒரு கமிட்மெண்ட், ஒரு டிசிஷன் எடுக்கிறோன்னு சொன்னால் அது இயேசுக்குள்ளே இருக்கணும். ஆமேன், அல்லேலூயா. இயேசு தந்த வழியாக இருந்தாலும் சரி, இல்லை இயேசு தருகிற ஆலோசனை யாராக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் செயல்படுத்துகிற வழி யாருக்குள்ளதாக இருக்கணும், இயேசுக்குள்ளதாக இருக்க வேண்டாம்.